Hello everyone, welcome to Easy Problem. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 15 probability exercise 15.1. So the 14 problem solve பண்ணலாம். One card is drawn from a well shuffled deck of 52 cards. Find the probability of getting a king of red color first question. So a deck of 52 cards அப்படின்னா ஒரு full set card. அந்த full set cardல பார்த்தா 4 shapes இருக்கும், கரெக்ட்? என்னென்ன ஷேப்? ஒன்னு ஹார்ட், இன்னொரு டைமண்ட், இன்னொரு கிளாவர், இன்னொன்னு வந்து ஸ்பேடு. ஸோ 4 ஷேப்ஸ் இருக்கு, கரெக்ட்? ஸோ பார்த்தா அதுல 2 ரெட் 2 பிளாக் இருக்கும். இப்ப கிங்னு பாத்தீங்கன்னா 4 ஷேப்லயும் ஒன்னொன்னுதான் இருக்க போகுது. சோ அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கிங் ஆஃப் ரெட் கலர் 2 இருக்கு. கிங் ஒன்னொன்னுலயும் ஒன்னொன்னுதான் இருக்க போகுது. சோ அப்ப எத்தனை ரெட் கலர் கிங் இருக்க போகுது? 2 தான். சோ எப்பயுமே ப்ராபபிலிட்டின்னு கேட்கும்போது ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இது கன்ஃபார்மா நீங்க கொஸ்டின் கேட்கும் போது இந்த ஃபார்முலா எழுதிதான் உங்களோட ஆன்சர் எழுதணும். ஓகேவா? சோ ஃபார்முலாக்கு மார்க் உண்டு, ரைட்? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52. அப்புறம் நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன? கிங் ஆஃப் ரெட் கலர், கரெக்ட்? சோ கிங் ஆஃப் ரெட் கலர் என்ன? 2. சோ அதுவும் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன? பி ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ரெட் கலர் என்ன? ப்ராபபிலிட்டி 2/52 is equal to 1/26. செகண்ட் கொஸ்டின், a face card. ஃபேஸ் கார்டு பாத்தீங்கன்னா ஜாக், குவீன், கிங் 3. சோ ஒன்னொன்னுலயுமே பாத்தீங்கன்னா 3 இருக்கும் ஒரு ஷேப்லயும், கரெக்ட்? சோ அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்ட்ஸ் மட்டும் எத்தனை? 3 into 4 equal to 12. அப்ப ப்ராபபிலிட்டி போடும்போது ஃபேவரபிள் வந்து 12 டிவைட் பை டோட்டல் 52. So 12/52 is nothing but 3/13. அடுத்தது a red face card. So ரெட் கலர்னாலே 2 செட் தான் இருக்கும், 13 கார்டு. அதுலயும் அவங்க கேட்டிருக்க ஃபேஸ் கார்டு தான். ஃபேஸ் கார்டுனா கிங், ஜாக், குவீன். சோ 3. சோ அப்ப 2 வந்து ஹார்ட் அண்ட் டைமண்ட். அதனால தான் 3 into 2 equal to 6 கார்ட்ஸ் இருக்கு. ஜாக், குவீன், கிங் அதே டைமண்ட்லயும் இருக்கு, அதே வந்து ஹார்ட்லயும் இருக்கு. சோ மொத்தம் 6, ரைட்? சோ அப்போ ரெட் ஃபேஸ் கார்டு ப்ராபபிலிட்டி போடும்போது 6 divided by 52 total is equal to 3/26. அடுத்தது fourth one, ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் கேக்குறாங்க. ஹார்ட் ஷேப்ல ஒரே ஒரு ஜாக் தான் இருக்க போகுது. சோ சிம்பிளா நம்ம ஸ்ட்ரைட்டா எழுதலாம் 1/52. ஆனா ஃபார்முலா எழுதிருங்க மறக்காம. ஸ்பேடு பார்த்தா டோட்டலா எத்தனை ஷேப்ஸ் இருக்கு? 4 ஷேப்ஸ் இருக்கு. ஒரு ஷேப்லயும் 13 கார்டு. சோ அவங்க ஸ்பேட பத்தி கேக்குறாங்க. அப்போ 13 ஸ்பேடு இருக்கு. சோ ஃபேவரபிள் அவுட்கம்ல 30 divided by total 52 is equal to 1/4. அடுத்தது குவீன் ஆஃப் டைமண்ட். சோ டைமண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குவீன் தான் இருக்க போகுது. அப்ப அங்கேயும் என்ன ஆகும்? சேம் as for ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் மாதிரி இங்க வந்து ஒரே ஒரு குவீன் தான் இருக்க போகுது டைமண்ட். அதனால 1/52. ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 5 cards 10, ஜாக், குவீன், கிங் and ace of diamonds are well shuffled with their face downwards. One card is then picked up at random. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 5 கார்டுன்னு சொல்லி, சோ டோட்டல் நம்பர் 5 அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே? சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி as usual மறக்காம ஃபார்முலா எழுதுங்க. what is the probability that the card is the queen? சோ பாத்தீங்கன்னா ஒரு queen தான் அங்க இருக்கு. ஏன்னா ஒரு 10, ஒரு ஜாக், ஒரு queen, ஒரு king, அப்புறம் ace of diamonds எடுத்திருக்காங்க, கரெக்ட்? சோ எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே நம்பர் கிடையாது. ஒரே ஒரு ஒரே ஒரு 10 மட்டும் தான் நம்பர். மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேஸ் கார்டு மாதிரி ஒரு ஏஸ், கரெக்டா? சோ அப்ப என்ன ஆகுது? மத்த எந்த நம்பருமே உள்ள இன்க்ளூட் ஆகல. சோ டக்குனே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரே ஒரு queen தான் இருக்கு. So அப்ப என்ன ஆகும்? ப்ராபபிலிட்டி போடும்போது 1/5, கரெக்ட்? If the queen is drawn and put aside, what is the probability that the second card picked up is then 4 cards are left? Then 10, jack, king and ace of diamonds, கரெக்டா? சோ இப்போ என்ன சொல்றாங்க? ஒரு queen எடுத்துட்டாங்க, வச்சுட்டாங்க ஓரமா, ஓகேவா? இப்ப இன்னொரு கார்டு எடுக்கிறோம். அப்ப இன்னொரு கார்டு எடுக்கும்போது அந்த 4ல ஏதோ ஒரு கார்டா தான் இருக்க போகுது. 4ல ஏதாவது ஒரு கார்டு தான் இருக்கு. கன்ஃபார்மா queen இருக்க முடியாது. queen எடுத்து போட்டுட்டோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? and ace. ஏஸ் வரணும்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. சோ இருக்கு. இப்ப மிச்ச டோட்டல் லெவலும் 5 போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்னு எடுத்து வெளில வச்சுட்டோம் குவீன். அப்ப 4 தான் இருக்கு. சோ எத்தனை ஏஸ்க்கு? ஒரு ஏஸ் தான். சோ 1/4. அடுத்தது குவீன். குவீனே கிடையாது. அப்ப சான்ஸே கிடையாது நம்ம குவீன் எடுக்கிறதுக்கு. சோ 0 divided by 4 is equal to 0. சிம்பிளா இருக்கு அந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே. சோ 12 defective pens are accidentally mixed with 132 good ones. சோ ஒரு 132 குட் பென் கூட ஒரு 12 டிஃபெக்டிவ் பென் சேர்ந்துச்சு. அது எழுதலையோ இல்ல மேல நிப்போன்னு ஏதோ ஒரு டிஃபெக்டிவ் பென் வந்து கலந்துச்சு. It is not possible to just look at a pen and tell whether it's good one or a defective one. சோ நம்ம டக்குன்னு பார்த்தா நம்மளால சொல்ல முடியாது. ஒரு பென்னை வந்து ரேண்டமா எடுக்கிறோம். One pen is taken out at random from this lot. சோ அப்ப என்ன ஆகுது? determine the probability that the pen taken out is a good one. சோ நல்ல பென்னா இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிஃபெக்டிவ் எவ்வளவு? 12. குட் பென்ஸ் எவ்வளவு? 130. டோட்டல் எவ்வளவு தெரியும்? நம்ம டோட்டல் நம்ம கொடுக்கல. ஆனா எவ்வளவு நல்ல பென் இருக்கு, எவ்வளவு டிஃபெக்டிவ் பென் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுத்தையும் கலந்து விட்டனால தான் டோட்டல். சோ அப்ப அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி விட்டோம்னா நம்ம டோட்டல் கிடைச்சிடும். 132
plus 12 is equal to 144. ஓகேவா? டோட்டல் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன? நல்ல பெண்ணை பத்தி கேக்குறாங்க. அதுதான் ஃபேவரபிள் அவுட்கம். சோ ப்ராபபிலிட்டி போடும்போது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் போடுவோமா? அப்ப என்ன ஆகுது? ஃபேவரபிள் அவுட்கம் போடும்போது 132 தான் குட் ஒன்ஸ் டிவைடட் பை டோட்டல். சோ அப்ப என்ன ஆகுது? 132 divided by 144 is nothing but 11 by 12. I hope இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Thank you everyone.